சில பேர் இருப்பான் எதுவுமே சரியில்லைன்னு பேசுவான். பார்த்திருக்கீங்களா? உட்கார்ற சீட்டு முதற்கொண்டு, வந்த பஸ் முதற்கொண்டு எதுவுமே சரியில்லைன்னு பேசிக்கிட்டே இருப்பான். எங்க ஐயா மாறா வந்திருக்கார். ஒருத்தர் அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தாராம், ஒன்னும் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, வேலை சரியில்லை, உடம்பு சரியில்லை, ஒன்னும் சரி. இந்த பையனையே பார்த்துட்டு இருந்தான். வண்டி நடுக்கடல்ல போயிட்டு இருக்கு, கப்பல். ஏய் பிடிச்சிட்டான், கடல்ல போட போடுற தூக்கி கடல்ல போட்டான். அவன் உயிர் போறதுக்கு ஒரு வினாடிக்கு மேல காப்பாத்தி கொண்டு வாங்கடா. காப்பாத்தி மறுபடியும் உள்ள போட்டான். உள்ள போட்ட அந்த வினாடியிலிருந்து அவன் கம்முன்னு இருக்கான், ஒன்னும் பேச. ஏனென்றால் கப்பல் தான் பாதுகாப்பானது. அதற்கு வெளியில் போனால் இந்த உலகம் சரியில்லை என்பதனை அவன் புரிந்து கொண்ட விஷயம் அங்க போயிட்டு வந்த உடனே நிகழ்வு. எல்லாவற்றையும் அனுபவித்துதான் தெரிய வேண்டும் என்று இல்லை. பெரியவர்கள் சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் மனம் போல் உறுதியான, உங்கள் மனம் போல் உங்களை வழிபடுத்துகின்ற ஒரு ஆயுதம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதனை நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்வீர்களோ அப்போது உங்களுக்கு நகைச்சுவை பேச்சும் தேவையில்லை, எழுச்சி உரையும் தேவையில்லை. உள்ளே இருக்கிறது எல்லா ஞானமும். என்னால் இன்றைக்கு முடியும் என்று யார் கண் திறக்கிறார்களோ, சொல்லட்டுமா, வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய மனம்தான் அவனுடைய அடுத்த கட்டத்திற்கு அவனை அழைத்து செல்லுகின்ற மாபெரும் குரு, மாபெரும் சாமி. எப்படி உங்களை நீங்களே அழைத்து செல்கிறீர்கள் என்பது நான் சொல்றேன். நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை. முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள். நுண்ணறிவானதே, அறிவு, புத்திசாலித்தனமே போதுமானது. புத்திசாலித்தனமாக இருங்கள், உறுதியாக நம்புங்கள். நான் சொல்லுகிறேன், உறுதியாக நம்புங்கள். எனக்கு தெரியல, நீங்கள் உங்கள் மனதிலே ஏதோ ஒருவர் உறுதியாக இருந்திருக்கிறார். நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், இல்லை என்றால் இங்கே நான் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. பிரபஞ்சம் நம்மை இழுத்து கொண்டு வந்து நிறுத்தும். நீங்கள் எதை உறுதியாக நம்புகிறீர்களோ அதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ரகசியமான சொல் இது. நான் போய் சின்ன பசங்க கிட்ட சொல்லிட்டேன், 17-18 வயசு பசங்க கிட்ட, நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடுகிறது. ஒருத்தன் ஏந்து கேட்கிறான், நிஜமாமா மேடம், நம்பலாமா மேடம், நான் எதை தேடுகிறேனோ அது என்ன? நான் சொன்னது வேறடாடே. மரணத்தை தேடுகிறீர்களா அது உங்களை தேடும். பயத்தை தேடுகிறீர்களா